வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான பயணம் போக போறோம். ம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். வானவில். அந்த வானவில்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட எல்லை வரைக்கும் போயிட்டு கடைசியா நம்ம மனசுக்குள்ளேயே திரும்பி வரப்போறோம். சரி. #NNA ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க அனுப்பின சில கருத்துக்களை தான் நம்ம இப்படி விரிவா அலச போறோம். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அறிவியல் உண்மைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஒரு தத்துவார்த்த அடுக்க அவங்க உருவாக்குறாங்க. நிறங்கள், அதிர்வுகள், கிரகங்கள், நம்மளோட உணர்வுகள். ஆமா, எல்லாத்தையும் ஒரே சரடல கோர்க்க முயற்சி பண்றாங்க. வாங்க, இந்த ஐடியாஸ்ல என்ன இருக்குன்னு சுருக்கமா உங்களுக்கு சொல்றோம். சரி, முதல்ல அவங்க சொல்ற ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். விப்ஜிஆர், அதாவது வானவெல்லின் 7 நிறங்கள். ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிமப்பு. இதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிறங்கள் வெறும் கண்ணுக்கு தெரியற ஒளி இல்ல. ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அல்லது வைப்ரேஷனை கொண்டிருக்கு. இதுதான் அவங்களோட வாதத்தோட முதல் புள்ளி. ஓ, இந்த 7 அதிர்வுகளும் பிரபஞ்சத்தோட அடிப்படை மொழி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இயற்பியல் படி பார்த்தாலும் நிறம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருக்கிற ஒளிதானே? ஆமா. ஒவ்வொரு அலைநீளத்துக்கும் ஒரு அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி உண்டு. இது சயின்ஸ். அப்போ அவங்க புதுசா என்ன சொல்றாங்க? அதே அறிவியலை வேற வார்த்தைகள்ல சொல்றாங்களா, இல்ல அதிர்வுங்கிற வார்த்தைக்கு வேற ஏதோ ஆன்மீக அர்த்தம் கொடுக்கறாங்களா? நல்ல கேள்வி. அவங்க அறிவியலை மறுக்கல. ஆனா அது ஒரு தொடக்க புள்ளியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஓஹோ. அதாவது அந்த இயற்பியல் அதிர்வுக்கு மேல ஒரு உணர்வு பூர்வமான அல்லது ஒரு பிரபஞ்ச தன்மைய சேர்க்கறாங்க. புரியுது. சிவப்பு நிறத்தோட அதிர்வு வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல, அதுக்குன்னு ஒரு குணம், ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. இயற்பியல ஒரு படி மேலே கொண்டு போய் தத்துவத்தோட இணைக்கிற முயற்சி இது. ஓகே, இப்ப கனெக்ட் ஆகுது. இந்த அதிர்வுங்கிற ஐடியாவை விளக்க அவங்க ஒரு கண்ணாடி முப்பட்டகம், அதாவது பிரிசம் பத்தி பேசுறாங்க. இது நம்ம ஸ்கூல்ல செஞ்ச ஒரு பரிசோதனை மாதிரி இருக்கே. ஆமா, ஒரு வெள்ளை ஒளிக்கற்றை பிரிசம் வழியா போகும்போது அது விலகி 7 தனித்தனி நிறங்களா பிரியுது. சரி. இந்த சாதாரண அறிவியல் நிகழ்வை அவங்க ஒரு பெரிய தத்துவமா பாக்குறாங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரே ஒரு மூலத்திலிருந்து, அந்த வெள்ளை ஒளியிலிருந்து ஒரு முழுமையான நிறமாலை, அதாவது ஸ்பெக்ட்ரம் உருவாகுது. அது சரிதான். அப்போ இந்த பிரிசம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்ஸ் கருவி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அதுவே ஒரு படைப்புக்கான குறியீடு மாதிரி. அதாவது ஒரே மூலத்திலிருந்து பலவிதமான தனித்துவமான வெளிப்பாடுகள் உருவாகுதுங்கிற தத்துவம். அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. அந்த மூல ஆதாரம் ஒண்ணுதான், ஆனா அதன் வெளிப்பாடுகள் பல. ம். இந்த பிரிசம் உதாரணத்தை வச்சு பிரபஞ்சத்துல இருக்கிற பன்மகுத்தன்மைக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓ. நாம பாக்குற வெவ்வேறு மனுஷங்க, செடி கொடிகள், பொருள்கள் எல்லாமே ஒரே பிரபஞ்ச ஆற்றலோட வெவ்வேறு அதிர்வுகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியா இது மூலமா முன்வைக்கிறாங்க. நான் அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பிரிசம் வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு அங்கிருந்து முழு சூரிய மண்டலத்துக்கும் தாவுறாங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கனெக்ஷன் விட்டு போச்சு. ஆமா, அது ஒரு பெரிய பாய்ச்சல் தான். ஒரு சின்ன கண்ணாடி முப்பட்டகத்துக்கும் பிரம்மாண்டமான சூரிய மண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தாவலை அவங்க எப்படி நியாயப்படுத்துறாங்க? இதுதான் அவங்களோட சிந்தனையில இருக்கிற சுவாரஸ்யமான அம்சம். அவங்க சொல்றது ஒரு நேரடி அறிவியல் தொடர்பு இல்ல. இது ஒரு ஒப்புமை, ஒரு அனாலஜி. அனாலஜியா? ஆமா. பிரிசத்துல நடக்கிற இந்த அமைப்ப கவனிங்க. இப்போ இதே மாதிரி ஒரு அமைப்ப பிரபஞ்ச அளவுல தேடி பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி. எப்படி வெள்ளை ஒளி பிரிஞ்சு 7 நிறங்களா மாறுதோ அதே மாதிரி ஒரு மைய ஆற்றல், அதாவது சூரியன், வெளிப்பட்டு அதைச் சுற்றி வெவ்வேறு அதிர்வுகள்ல, அதாவது கிரகங்கள், ஒரு அமைப்பு உருவாகியிருக்குன்னு ஒரு கவித்துவமான ஒப்பீட்டை உருவாக்குறாங்க. ஓ, அப்போ இது ஒரு கவிதை மாதிரி. காஸ்மிக் கனெக்ஷன், அதாவது பிரபஞ்ச இணைப்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே. நாம எல்லாரும் இந்த பெரிய அமைப்போட ஒரு அங்கம்னு சொல்றாங்களா? ஆமாம், நாம பூமியில வாழ்ற தனி ஆட்கள் இல்ல. நாம இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச அமைப்போட ஒரு பிரிக்க முடியாத பகுதி. கிரகங்களோட இயக்கம், நட்சத்திரங்களோட ஆற்றல், ஒளியோட தன்மைன்னு எல்லாமே ஒரே பிரபஞ்ச விதிகளுக்கு கட்டுப்பட்டது. நாமும் அந்த விதிகளுக்கு உட்பட்டவங்க தான். நாம தனியா இல்லைங்கிறது தான் இதோட முக்கிய செய்தி. சரி. இந்த பிரபஞ்ச வரைபடம், சூரிய மண்டலம், அதிர்வுகள்னு பேசுறதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமா,
நம்மகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது உண்மைதான். இந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் ஐடியாவை நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளோட எப்படி இணைக்கிறாங்க? இப்போதான் நம்ம விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரோம். இந்த பிரபஞ்ச அமைப்போட நாம தர்க்க ரீதியா மட்டும் இணையல, உணர்வு பூர்வமாவும் இணைஞ்சிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. உணர்வு பூர்வமாவா? ஆமா, அதுக்கு ஒரு இணைப்பான், அதாவது ஒரு கனெக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இணைப்பான் நம்மளோட உணர்வுகள் தான். நம்மளோட உணர்வுகளா? ஆமா, நம்மளோட உணர்வுகள் மூலமா தான் நாம இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோட பேச முடியும். ஓகே, மாயைன்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பார்வையில நாம அன்றாடம் வாழ்ற வாழ்க்கை, நம்மளோட பிரச்சனைகள், சந்தோஷங்கள், வேலை, பணம்னு நாம முக்கியமா நினைக்கிற எல்லாமே ஒரு விதமான தோற்றம்தான், அதாவது மாயை. ஒரு இல்யூஷன் மாதிரி. கரெக்ட். உண்மையான யதார்த்தங்கிறது இந்த அதிர்வுகளோட நாம வச்சிருக்கிற தொடர்பு தான். நம்மளோட உணர்வுகள் தான் அந்த உண்மையான யதார்த்தத்தை மாத்திர கருவி அப்படிங்கிறது அவங்க வாதமா இருக்கலாம். இந்த இடத்துல தான் அந்த ஆதாரம் ரொம்ப குழப்பமா மாறுது. ராமிசிஸ் ஒரு பேப்பர், அபார்ட்மெண்ட் பிரச்சனை, அப்புறம் வாக்களிப்பு, வோட்டிங் அப்படின்னு சம்மதமே இல்லாத மாதிரி சில வார்த்தைகளை போடுறாங்க. ஆமா இது ஏதோ ரகசிய குறியீடு மாதிரி இருக்கு. இங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இது மேலோட்டமா பார்த்தா புரியாத புதிர் மாதிரி தான் தெரியும். ஆனா வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு ஆழமான அனுபவத்தை அவங்க விவரிக்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, தருணம்னு சொல்லுவோமே, அது மாதிரியா? ஏதோ ஒரு சாதாரண பேப்பரோ அந்த அனுபவத்துக்கான ஒரு தூண்டுதலா இருந்திருக்கலாம். அந்த கணத்துல பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்பு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு. சரி, அந்த தனிப்பட்ட அனுபவம் புரியுது. ஆனா அபார்ட்மெண்ட் பிரச்சனை மற்றும் வாக்களிப்பு இது ரொம்ப நடைமுறை சார்ந்த விஷயமா இருக்கே. இங்கதான் அவங்க அந்த பிரபஞ்ச தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைக்கிறாங்க. அபார்ட்மெண்ட் பிரச்சனைங்கிறது ஒரு குறியீடு. ஒரு மெட்டஃபர். ஆமா, அது நிஜமான அபார்ட்மெண்ட் பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எந்த ஒரு சவாலாவும் இருக்கலாம். பணப்பிரச்சனை, உறவு சிக்கல், வேலையில இருக்கிற அழுத்தம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ வாக்களிப்புனா நாம போய் ஓட்டு போடுறதா? இல்ல, அது இல்ல. வாக்களிப்புங்கிறது நாம எடுக்கிற ஒரு தேர்வு, ஒரு சாய்ஸ். சாய்ஸ். என்ன மாதிரி தேர்வு? அந்த அபார்ட்மெண்ட் பிரச்சனைய அணுகும்போது நாம எந்த உணர்வு நிலையில இருக்கோம், எந்த அதிர்வை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் அந்த வாக்களிப்பு. ஓ, பயம், கோபம், விரக்தின்னு குறைந்த அதிர்வுகளுக்கு வாக்களிக்கிறோமா, இல்ல நம்பிக்கை, தெளிவு, அன்புங்கிற உயர் அதிர்வுகளுக்கு வாக்களிக்கிறோமா? அப்போ நாம எந்த உணர்வுக்கு வாக்களிக்கிறோமோ அதுதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, இப்போ புரியுது. அப்போ நம்மளோட உணர்வு நிலை தான் நம்மளோட ஓட்டு. நான் ஒரு பிரச்சனையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நான் கவலைங்கிற அதிர்வுக்கு ஓட்டு போடுறேன். கரெக்ட். அதே பிரச்சனைய இதை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கையோட பார்த்தா நான் நம்பிக்கைங்கிற அதிர்வுக்கு ஓட்டு போடுறேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஐடியாவா இருக்கு. ஆமா, இது ஒரு வகையில கொஞ்சம் பயமுறுத்துற சிந்தனையும் கூட இல்லையா? ஆமா, நம்மளோட உள்மன நிலைதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா எல்லா பொறுப்பும் நம்ம கிட்டேயே வந்துடுறது. வெளியில யாரையும் குறை சொல்ல முடியாது. எந்த அழுத்தமும் இல்லாம இருங்க. ஆமா, அப்போ இந்த முழு விவாதத்தையும் சுருக்கி பார்த்தா என்ன புரியுது? வானவில்லின் நிறங்கள்ல ஆரம்பிச்சு பிரிசம், சூரிய மண்டலம் வழியா நம்ம உணர்வுகளுக்கே திரும்ப வந்துட்டோம். இந்த பயணத்தோட சாராம்சம் என்ன? எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பார்த்தா இதுல இருக்கிற மையமான ஒரு புரட்சிகரமான கருத்து இதுதான். நம்ம யதார்த்தம் நம்மளோட செயல்களால மட்டும் தீர்மானிக்கப்படல. நாம எந்த அதிர்வெண்ணில் இயங்க தேர்ந்தெடுக்கிறோமோ அதால தீர்மானிக்கப்படுது. சரியா சொன்னீங்க. அபார்ட்மெண்ட் பிரச்சனை மாதிரி ஒவ்வொரு சவாலுமே நாம எந்த சேனலுக்கு நம்ம மனசை டியூன் பண்றோங்கிற ஒரு கேள்விதான். நாம நம்ம உணர்வுகள் மூலமா தொடர்ந்து வாக்களிச்சுக்கிட்டே இருக்கோம். பிரபஞ்சம் அந்த தேர்தலோட முடிவுகளை நமக்கு அப்படியே யதார்த்தமா திருப்பி காட்டுது. இது அதிகாரத்தை வெளியுலக சக்திகளிடமிருந்து நம்மளோட உள்மன நிலைக்கு மாத்துது. அதாவது நாம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, நாம தான் அந்த பிரபஞ்சத்தோட உரையாடலே வழிநடத்துறோம். ஆமா, நம்ம உணர்வுகள் வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது பிரபஞ்சத்துக்கு நாம அனுப்புற சிக்னல்கள். வாவ், இது உலகத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை. நிச்சயமா. இது அறிவியலை விட நம்பிக்கை அதிகம் சார்ந்தது. ஆனா இந்த கண்ணோட்டம் நாம நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை அணுகிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முற்றிலும் புதிய வழியை காட்டுது. ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். சரி, நம்மள இந்த பிரபஞ்ச அமைப்போட இணைக்கிற ஒரு இணைப்பான் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்படி ஒரு இணைப்பு உண்மையிலேயே இருந்தா
அது பிறப்பிலிருந்தே நம்ம கிட்ட இயல்பாவே இருக்கிற ஒரு விஷயமா இல்ல நாமளே தேடி கண்டுபிடிச்சு பயன்படுத்த கத்துக்க வேண்டிய ஒரு திறமையா? யோசிச்சு பாருங்க.